இப்போ நாங்கள் வந்து அடுப்பில் மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல நாங்கள் அடுப்பத்தை வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இது வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நான் சாம்பல் பூசிக்க போகிறேன். இந்த சாம்பல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். சாம்பலில் தண்ணி ஊற்ற முடியா, இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும் போதும். இப்போ இது சுற்றி நம்ம பூசிக்கிட்டோன்னா அடுப்பு கறி வந்து இதில் ஒட்டாது. ரொம்ப நம்ம அடுப்பில் தண்ணி சூடு பண்ணிடணும். தண்ணி எடுக்கக்கா, அது எடு. இதில் மீல் மேக்கர் ஊற போட்டுக்கலாம். கறி துணி கொடு. மீல் மேக்கர் நல்லா ஊறட்டும். கொட்டிட்டியா? இல்லை அடுப்பில் இதை வச்சு தண்ணி சூடு பண்ணலாம். சீக்கிரம் எடுத்துனோடா. பரவாயில்ல, தண்ணி சூடு பண்ணிடலாம். ஊற்று ஃபுல்லாக ஊற்று. உப்பு போட்டு தானே ஊற வச்சிங்க. நாங்கள் இந்த ரேஷன் அரிசியில் தான் மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நாங்கள் அதுக்கு பிரியாணி மசாலா தூள், தயிர் பாக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாத்திரம் காஞ்சிச்சுல்ல, எண்ணெய் கொடு. சீக்கிரம் அந்த கடாய்க்குள்ளே வச்சிரு. அதெல்லாம் எல்லாமே கீழே வைக்காத. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ எண்ணெயோடா? இந்த இருக்கு பாரு கடாயில். பட்டை, லவங்கம், கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். அடுத்தது சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இரு போட்டு தேவையில்ல, அப்புறமா போடலாம். வெங்காயத்தை வதக்கணும். வதக்கி விடு. சரி, நல்லா வதங்கட்டும். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம் போல். நாங்கள் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் அடுப்பில் மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறோம். நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சி பட்டை, லவங்கம், கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். நாங்கள் அம்மியிலேயே அரைச்சிக்கிட்டோம். இந்த இஞ்சி பூண்டையும் அதையும் போட்டு நல்லா கலக்கு. தக்காளி போட்டுடலாம். வதங்கட்டும். அதான் நல்ல மசிய வதங்கட்டும். செம்ம வாசனை இருக்குது. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் சாம்பல் ஓட்டினால இதில் கறி பிடிக்கிறதில்ல. ஆமாம், தயிர் பிக்கணும். அடுத்தது வந்து எண்ணெய் தாண்டா நிறைய ஊற்றிட்டேன். உன் பேச்சு கேட்டு காருக்குள்ளே அப்புறமா கவர் பிடிச்சிக்கலாமா? உப்பு ஓகே, நல்லா வதக்குங்க. உப்பு போட்டாச்சு. சரி, இதில் பிரியாணி பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி புதினா போட்டாச்சா? நல்லா வதக்கட்டும். நல்லா வதக்கு. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா வதக்கு. அப்படியே தயிர் கொஞ்சம். தயிர் அதில் விட. ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் போடலாம். மீல் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா? அதை நல்லா புழிஞ்சு இதில் போட்டுக்கிறேன். நம்ம ரேஷன் அரிசி தானே நினைக்கக்கூடாது. அதில் நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. அந்த வாசனைலாம் போயிடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் எப்படி மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறோன்ட்டு எல்லாம் நல்லா புழிஞ்சு நான் நல்லா இந்த தண்ணிலையும் கழுவிக்கிட்டேன். இப்போ இனிமேல் ரேஷன் அரிசி போட வேண்டியது தான். போட்டுட்டு 1க்கு 3 அளவு கூட தண்ணி வைக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசி பார்த்தீங்களா? அதனால் நல்லா கிளறி விடு. மிளகாத்தூள் போட்டுறேன். அப்போ தான் காரம் இருக்கும். காரமே இல்லாமல் இருக்குது. இப்போ போதும். நல்ல கலர் ஊறிச்சுல, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நெருப்பு போடாதீங்க. இல்லை, இப்போ இது லெமன் புழியணும். லெமன் புழிஞ்சிட்டா நல்லாயிருக்கும். சுவையான பிரியாணி தயாராகிட்டு இருக்கு. அப்பப்போ கிளறி விட்டுணும். தம் போட்டுடலாமா? போடு நேரு போடு.
கொஞ்சம் நல்லா கல் மாதிரி நெருப்பாக போடு, தம் போட்டுடலாம். அப்போ தான் கூட கூட நான் எடுக்கிறேன், நான் போடுறேன். ஆ இப்போ தம் பிரியாணி தயாராகிடுச்சு. ரேஷன் அரிசிலேயே பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது தம் பிரியாணி? தம் எடுத்தாச்சுல்ல? இப்போ கரெக்டாக இருக்குடா. இப்போ தான் கரெக்டு. தம் போட்டாச்சு. இல்லை கரெக்டாக இருக்குது. சாதம் வெந்துருச்சு. சாதம் இருந்துச்சுன்னா தண்ணி கரெக்டாக இருக்குடா. இந்த பார் கரெக்டாக இருக்குது. அந்த தண்ணி கீழே இருக்க நெருப்பில் கரெக்டாக வெந்துடும். ஓகே, வெந்திருக்கா பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து உதிரியாக வேணும் தானே? கொத்தமல்லி தழைலாம் தூவலாம். உதிரி ஆயிடுச்சுக்கா. இரு. ஓகே சரி. இன்னும் கூட தண்ணி எடுத்து வந்தேன். பார்த்திப்பா, தண்ணி பிடிச்சி வந்து இதை ஃபுல்லாக அணைச்சிடுண்ணே. செடி பிரியாணி. சரி வா. வா தட்டு இருக்கோம் போ. கார்த்திகா, சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு பார். ரேஷன் அரிசிலே நாங்கள் பிரியாணி செய்யிட்டோம். கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் பிரியாணி தயாராகிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசிலே நாங்கள் மீல் மேக்கர் பிரியாணி செய்யிட்டோம். எல்லோரும் சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்லடா? செம்ம டேஸ்ட்டு. பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கிச்சன் ஃபுல்லாக நான் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த ஷெல்ஃப் எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த உரல் வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நசுக்க. இது மேலே நம்ம உள்ளே எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு நான் வடிகட்டி வச்சு மேலே வச்சு மூடி வச்சுட்டேன். அடுத்தது எல்லாம் நான் கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா கழுவி டீப் க்ளீனு நல்லா பண்ணிவிட்டு இந்த பொருளை என்னோட மாற்றி வச்சுட்டேன். இப்போ எங்கள் தோட்டத்தில் நாங்கள் மீல் மேக்கர் பிரியாணியும் செய்து சாப்பிட்டோம். ரேஷன் அரிசியில் எப்படி சுவையான மீல் மேக்கர் பிரியாணி தயார் பண்ணுறதுன்றதையும் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வச்சு நான் சாப்பாடு செய்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அது செய்தாச்சு. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாம் நான் க்ளீனாக அடுக்கி வச்சிட்டேன். தேங்க்யூ.